பிரைஸ் தி லார்ட். இருக்கீங்களா? கை உயர்த்தி ஒரு ஆமேன். வெரி குட். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் முழுதும் உங்களோடு கூட இந்த சபையிலே நேரத்தை செலவிடுவது மிகுந்த சந்தோஷம். ஆமேன். உங்களுக்கு ஹாப்பியா? ஆமாம், ரொம்ப சந்தோஷம். ஒரு 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 மன நிறைவோடு கூட நான் இங்கிருந்து கடந்து போகிறேன். ஆமேன். நல்ல ஐக்கியத்தை கர்த்தர் ஏற்படுத்தினதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாட்களிலே நான் பாஸ்டர்கிட்ட சொல்லும்போது கூட ஒரு விஷயத்த சொன்னேன். உறவறிந்து உறவாடு அப்படின்றது தான் என் பழக்கம். எல்லார்கிட்டையும் உறவாட முடியாது. உறவறிந்து உறவாட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள் இருக்கிறோம். ஆமேன். ஆகவே நல்ல உறவை கர்த்தர் கொடுத்ததுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலேயும் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை காலை இதிலிருந்து நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாகவே அது போதாது. ஆமேன். உண்மையா இல்லையா? ஏன்னா ஒரு வியாசர் லாரன்ஸ்ன்ற ஒரு ஊழியக்கார் ஒரு பாடல் எழுதினார். தேனிலும் தேனிலும் இனிதான தேவும் வார்த்தைகள் என் தேவனே என் தேவனே. அவர் சொல்றார், 1000 10,000 பல கோடியாய் பொன் வெள்ளியோவும் வார்த்தைகள் மேலானதே. அதுக்கு அடுத்து அவர் எழுதுறாரு, அகிலமும் அகிலாண்டமும் ஆகாயமும் உருவாகும் முன்னே இருந்த வேத வார்த்தையே தேனிலும் தேனிலும் இனிதான தேவும் வார்த்தைகள் என் தேவனே என் தேவனே. ஆமென். எப்படிப்பட்ட வார்த்தை? அவர் சொல்றாரு, வானிலிருந்து வந்த வார்த்தை, வானம் பூமி படைத்த வார்த்தை, வானம் பூமி ஒழிந்த போதும் ஒழிந்திடாது இந்த வேத வார்த்தை, வேத வசனம் தூய வார்த்தை. எவ்வளவுதான் இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஒரு நாள் என்ன ஆகுது? சலிக்காது. ஆமேன். 10 வருஷம் கிறிஸ்டியன் யாருன்னா இருக்கீங்களா? 10 வருஷமாக சர்ச்சுக்கு வரேன் அப்படின்னு இருக்கீங்களா? சரி, 10 வருஷமாக இதே ஆபிரகாம் பற்றி தான் கேட்குறீங்க. போர் அடிக்குதா? இல்லை. எப்போ பாரு ஆராதனையில் அன்பு ஒருவன் பாடுறோம். போர் அடிக்குதா? சலிக்கலை. எவ்வளோ பாடினாலும் சலிக்கலை. ஆமேன்னு சொல்லுங்களேன். அவர் இல்லாத ஒரு வாழ்வு வாழ முடியாது. ஏசு இல்லைன்னா அந்த வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. எல்லாம் இருந்தும் அவர் இல்லைன்னா சொல்லு, பக்கத்தில் சொல்லுங்கள், அவர் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுங்கள். உண்மையிலே கொஞ்சம் வாழ்மை சொல்லிருப்போம். இன்றைக்கி நம்ம எல்லாரும் இங்கே நிற்கிறது கர்த்தருடைய பிரதான கிருபை. நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், நம்ம சுய பலங்களோ சுய சக்தியோ சுய சக்தியினாலாவது சுய பலத்தினாவது வாழ்கிறேன்னு சொன்னால் நம்ம முட்டாள். ஒரு கணம் நம்முடைய சரீரம் பாதிக்கப்படுமானால், ரொம்ப வீராப்பா பேசுகிற ஆளை பார்த்துருப்பீங்க, நான் எல்லாத்தையும் முடிச்சிடுவேன், நான் நினச்சேன்னா சாதிப்பேன்னு சொல்கிறவன் 2 நாள் ஜுரம் அடிச்ச உடனே எப்படி ஆகிடுவாங்க? அவங்கள பார்த்துருக்கலாம், 2 நாள் ஜுரம் தான். அந்த நிலமில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த ஜுரத்தில் என்ன செய்வான்? தன் பலத்தையெல்லாம் இழந்து பரிதவித்த நிலையில் நிற்பான். நான் சொல்கிறேன், ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், அப்பா எதுவும் என் பலம் கிடையாது, எல்லாம் உம்முடைய பலம் ஆண்டவரே. இந்த பாடல் என்னுடைய யூடியூப் சேனலில் டிவியில் கூட வருது. என்னை அழைத்தவரே என்னை நினைத்தவரே என்ற பாடல். ஏன்னா என்னை கர்த்தர் அழைச்சதுனால நான் எழுதின பாடல். ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யாருமே அழைக்காத, நான் காலையில் சொன்ன மாதிரி, வல்லவருக்கு புல்லும் ஆயுதம். இன்னைக்கு நான் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து நன்றி சொல்கிறோம் ஆண்டவருக்கு. என்னையை நம்பி இவ்வளோ கூட்டத்தை கொடுத்தீங்களா ஆண்டவர்? என்னையை நம்பி இவ்வளோ விஷயத்தை செய்கிறீங்களா? என்னையை நம்பி இவ்வளோ காரியத்தை எதை வச்சு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றத ஒவ்வொரு நாள் நினைக்கும் போது நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஆமேன். அல்லேலூயா. நிறைய பாடல்கள். அதில் இன்னொரு பாடல் கூட காலையில் சொன்ன பாருங்க, நம்புறம்பா உங்களை நம்புறம்பா. என் நம்பிக்கை யார் தான்? கர்த்தர். பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தரை நம்புங்க, ஒரு நாள் உன்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. சரி, ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிச்சுட்டு நான் இப்போ என் சாட்சியை சொல்ல போகிறேன். ஆகவே நீ கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து, அவர் பிறப்பில் மலர்ந்த 3 பூக்களை குறித்து மாத்திரம் நான் பேச விரும்புகிறேன். ஆமென். எத்தனை பூ சொல்லுங்கள்? எப்படி சொல்லணும்? 3 பூ சொல்லுங்கள்.
ஆமாம், அந்த 3 பூ என்னன்றத லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 1வது அதிகாரம், லூக்கா 1வது அதிகாரம் 74வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. பின்னதாக நான் என்னுடைய சாட்சியை நான் சொல்லி உங்களை நல்லா கவனிக்கணும். தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்களின் என்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கை நின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு இயேசு பிறந்தார். ஆமென். எல்லாரும் பிறக்கும் போது ஏன் பிறந்தன்ற கேள்வியில் தான் பிறந்திருப்போம்ல எல்லாருமே. இயேசு கிறிஸ்து மைல்டு கார்டு வச்சுப்போம். அப்படி மைல்டு கார்டு நான் நம்புறேன் இங்கே கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு. உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஏன்னா ஐ கேன் ஃபீல் த பிரசன்ஸ் ஆஃப் காட் ஹியர். என்னால் அதை அனுபவிக்க முடியுதுங்க. அவன் உங்கள் மத்தியில் நிற்கிற இந்த இடத்துல கர்த்தருடைய பிரசன்ஸை நான் அனுபவிக்கிறேன். அது என்னமோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு இருதயத்தை அப்படியே உடைக்கிற அந்த பிரசன்னம். சம்திங் உனக்குள்ள நடக்குது. இப்போ உடஞ்ச உள்ள யாருக்குமே தெரியாது. யாரும் அறியாததான் அவர் அறிவார். யாரும் பார்க்காதான் அவர் பார்க்குறாரு. இப்போ உன் நிலமையில நீ என்ன சொல்லி அழுதுட்டு இருக்குன்றது பக்கத்தில் இருக்கிற ஆளு கூட உன் முகத்தை தான் பார்க்க முடியுது. ஆனால் ஆவியானுடைய பிரசன்னம் உன் இருதயத்தை போய் டச் பண்ணிட்டு இருக்குது. உன்னை பலப்படுத்திட்டு இருக்காரு கர்த்தர். ஆமென். அவர் தான் சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த ஒரு வார்த்தையை தவிர்த்து வேற ஒரு வார்த்தை கர்த்தர் இப்ப உங்களுக்கு சொல்லல. ஆமென். சொல்ல, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பக்கத்து சொல்லுங்க, அவரே துணை நிற்கிறார், தைரியமா போங்க. அவரே துணை நிற்கிறார், தைரியமா இப்ப போங்கல்ல, முடிஞ்ச பிறகு போங்க. ஆமென். சலால் பாஸ்டர் வார்த்தை அப்படியே கீழ்படுவாங்க. ஒரு சபையில் அப்படிதான் பேசிட்டுங்க, நீ தைரியமா எழுந்து போன வார்த்தை எழுந்து போறான். ஏய், அவனை கூடுப்பா, எங்க எழுந்து போறான், அவர் தான் எழுந்து போனார் என்ன அப்படின்றான். எல்லாமே விவரமா சொல்ல வேண்டியது இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம யாரை பார்த்தும் வாழ முடியாது. இந்த உலகம் நம்ம குறை சொல்லி கொண்டு இருக்கும். எதை செய்தாலும் உலகம் என்ன பண்ணும்? குறை சொல்லி கொண்டு இருக்கிற உலகம். அப்படிப்பட்ட உலகத்துல நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிறபடி நடக்க வேண்டும். ஆமென். சரி, நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இங்க புது மக்கள்லாம் வந்திருக்கிறதுனால சொல்றேன். ஒரு நாள் ஒரு அப்பாவும் பிள்ளையும் கவனிக்கணும். ஒரு அப்பாவும் பிள்ளை என்ன பண்றாங்க, ஒரு 4 கிராமத்தை தாண்டி ஒரு கழுதை வாங்கிட்டு வரலான்னு போறாங்க. சின்ன பிள்ளைங்களா இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு கதை சொல்லணும்ல. 4 கிராமத்தை தாண்டி கழுதையை வாங்கலான்னு சொல்லி போனவங்க 2 பேரும் ஒரு கழுதையை வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு வரலாமேன்னு சொல்லி ஒரு கிராமத்தை கிராஸ் பண்ணி அந்த கழுதையை நடத்தி கொண்டு வராங்க. அப்போ அந்த கிராமத்து மக்கள் சொல்றாங்க, 2 பேரும் அந்த கழுதையை பிடிச்சிட்டு நடந்து போறதை பார்த்தோன்னே சொல்றாங்க, பைத்தியக்காரனுங்க, அறிவே கிடையாது, கழுதை மேலே ஏறிட்டு போறதை விட்டுட்டு கழுதையை நடத்தி கூட்டு போறானுங்க பாருங்க. சொன்ன உடனே சரி, அப்பா சொன்னாரு, அப்பா கழுதை மேலே ஏறலன்னு திட்டுறாங்கப்பா, இவங்க குறை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவரு 2 பேருமே என்ன பண்றாங்க, அந்த அப்பா சொல்றாரு, நீ ஏறிக்குப்பா, நான் என்ன பண்றேன், நடந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பையனை கழுதையில் உட்கார வச்சுட்டு அப்பா கழுதை நடத்தி கொண்டு வர்றாரு. இப்போ கொண்டு வந்து அடுத்த கிராமத்தை தாண்டாங்க. அந்த கிராமத்து மக்கள் சொல்றாங்க, அந்த 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 கழுதை சின்ன பையனை பார்த்து சொல்றாங்க, டேய் தம்பி, அறிவில்லை உனக்கு, வயசான மனுஷனை நடக்க வச்சுட்டு சின்ன பையன் இளரத்தம் தானே உனக்கு, நீ ஏறி போறியே அப்படின்னு திட்டின உடனே அவன் சொன்னான், அப்பா என்னை என்ன பண்றாங்க, திட்டுறாங்கப்பா, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஏறிக்கங்க, நான் நடந்து வரேன் அப்படின்னு சொல்றான். இப்போ அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கேன். இன்னொரு கிராமத்தை தாண்டாங்க. அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க, அவரை உட்காந்துருக்க அவரை பார்த்து சொல்லி, பெருசு உனக்கு அறிவில்லை, சின்ன குழந்தை நடக்க வச்சுட்டு நீ உட்காந்துட்டு வாரியா அப்படின்னு திட்ட உடனே இப்போ அவருக்கு என்ன சொல்றாங்க, இவன் எதை செஞ்சாலும் நம்மளை திட்டுறான்னு சொல்லி, தம்பி நீயும் ஏறிக்கும், நம்ம 2 பேரும் அந்த கழுதையில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஏறி வராங்க. ஏறி இன்னொரு கிராமத்தை தாண்டறதுக்குள்ள அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க, படுபாவிகளே, அந்த கழுதையை சாவடிச்சிருவானுங்க போல இருக்கு இவனுங்க, 2 பேரும் அந்த கழுதை மேலே ஏறி வரானுங்க போற அப்படின்னு சொன்ன உடனே 2 பேரும் என்ன பண்ணாங்களாம், இதுக்கு மீறி பொறுத்துக்க முடியாதுன்னு சொல்லி கழுதையை தோல்ல தூக்கி போட்டு நடந்து போனாங்களாம். நடந்து போனா அங்க சொன்னாங்களாம், அறிவு கெட்டவனுங்க, கழுதையை போய் தூக்கிட்டு போறான். அவன் சொன்னான், எனக்கு கழுதையே வேணாடா அப்படின்னு போட்டு விட்டான். அல்லேலூயா. நீ எதை செய்தாலும் இந்த உலகம் உன்னை குறை சொல்லி கொண்டு இருக்குமானால் உன்னை அறிந்து புரிந்த ஆண்டவர் ஒருவர் மாத்திரம்தான். ஆமென். இயேசு உங்களை நேசிக்கிறார். சொல்லுங்க.
பக்கத்தில் நம்ம வாழ்க்கையில் வராத வார்த்தை, இயேசு நேசிக்கிறார். ஒரு காலத்தில் தெருவில் போகிற ட்ராக்ஸை வச்சுட்டு நிற்பாங்க கிறிஸ்தவங்க, இயேசு உங்களை நேசிக்கிறார், ஜீசஸ் லவ்ஸ் யூ. ட்ரெயினில் சொல்லுவாங்க ஜீசஸ் லவ்ஸ் யூ, இயேசு நேசிக்கிறார். இப்போ கிறிஸ்தவ வாயிலே வருத்தில் இயேசு நேசிக்கிறார். நான் நேசித்ததானே இயேசு நேசிக்கிறத பற்றி நான் பேசுவேன். நானே டெரராக வரேன். உள்ளே வரும்போது, சபையில் வரும்போது இடம் பார்ப்பேன். அவங்க எங்கே உட்காந்துருக்காங்க, நான் அங்கே உட்கார மாட்டேன்னு உட்காந்துருவோம் இல்லையா? சரி, இப்போ சொல்லுங்கள். 1:74 சொல்லுது, இயேசுவின் பிறப்பில் மலர்ந்த 3 ரூபம் என்ன தெரியுமா? முதலாவது மீட்பு. என்னங்க? தம்முடைய ஜனத்தை என்ன பண்ணாரா? மீட்டு இல்லையா? அப்போ மீட்பு. இரண்டாவது சந்திப்பு. சொல்லுங்க. மூன்றாவது ரட்சிப்பு. இந்த 3 பூ நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியம். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது என்ன பூ? மீட்பு. எதுக்கு மீட்பு தேவைப்படும்? எங்கோ ஒரு இடத்துல எதையும் அடக்கி வச்சிருந்தா மட்டும்தான் மீட்பு நமக்கு தேவைப்படும் இல்லையா? இந்த நகையை நான் என்ன பண்ணிட்டேன், இந்த பொருளை நான் மீட்டுட்டேன், இந்த பட்டாவை நான் மீட்டுட்டேன் சொல்லுவோம் இல்லையா? அதுபோல பிசாசு ஒரு நாள் பாவத்தினால் உன்னை தள்ளி அடகு வைத்திருந்தான். இயேசு பிறந்ததினால் உன்னை மீட்டார். ஆமேன். சொல்லுங்க. உன்னை மீட்டு வரை இந்த சைடு தான். ஆமேன். சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுங்கிற அந்த அவர் தான் உன்னை அந்த பிசாசுன்ற ஒரு சைடு இட்டு உன்னை மீட்டார். ஆமேனா? நம்புறீங்களா? அதை சொல்லு. என்னை மீட்டவரே உண்மை துதிக்கிறேன்னு சொல்லுங்க. இனி நான் அடிமை அல்ல. அவர் சொல்லுவார், இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் சிறுவையிலே உன்னை உருவாக்கினவாய் கர்த்தராகி நான் சொல்லுகிறேன். அவர் சொல்லுவார், நீ மீட்கப்பட்டவன். நீ யாரு? நீ அடிமையே இல்லை. ஒரு நாள் அடிமையாக இருந்த, ஒரு நாள் ஒன்றும் தெரியாமல் இருந்த, ஒரு நாள் பாவம் உன்னை ஆக்குப்பேர் பண்ணியிருந்துச்சு. ஆனால் கர்த்தருடைய பிறப்பு உன்னை என்ன பண்ணிடுச்சா? உனக்கு மீட்பை கொடுத்தது. அப்போ எத்தனை பேர் இந்த பூ வாங்கிட்டீங்க? அப்படி கை யோசிக்கிறீங்க. எத்தனை பேர் நான் மீட்பை வாங்கிட்டேன்பா? நான் வாங்கிட்டேன். நான் மீட்பை வாங்கினால தான் ஊழியக்காரனாக நிற்கிறேன். ஆமென். இரண்டாவது, அவர் தம்முடைய ஜனத்தை சந்தித்த சந்திப்பு. ஆண்டவர் ஆதாமும் ஏவாளையும் சந்தித்த பிறகு அதோட மனுஷனும் ஆண்டவரும் சந்திக்கவே முடியாதபடிக்கு பிசாசு பிரித்து வைத்திருந்தான். வேதம் சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்கி இருந்தது. அவ்வளோ பெரிய கேப்பு, மீட் பண்ணவே முடியல. கடவுளும் மனிதனும் அன்றைக்கு ஆதாமை அந்த ஏதேன் தோட்டத்தில் சந்திச்சுட்டு போனவர் தான். பிறகால அவனை சந்திக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தபோது தான் அவனுடைய பிறப்பின் மூலமாக கர்த்தர் அவனை சந்திப்பு என்கிற ஒன்றை கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. மூன்றாவது என்னவா? ரட்சிப்பு. ரட்சிப்புனா என்ன நினைக்கிறீங்க? நம்ம ரட்சிப்புனா என்ன தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிப்புனா என்ன? நான் சர்ச்சுக்கு வருது மீன் ரட்சிப்பு, சால்வேஷன் சொல்கிறோம் இல்லையா? அதுனா என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட காரியத்திலிருந்து முற்றிலும் வெளியே வருவதுன்னு அர்த்தம். ஒரு குறிப்பிட்ட காரியத்திலிருந்து முற்றும், அதாவது டோட்டலி அதில் திரும்ப போக வாய்ப்பே இல்லை. கர்த்தர் ஒரு நாள் அடிமைகளாக பாவத்திற்கு விற்று போட்டிருந்த நமக்கு தான் கர்த்தர் இந்த மீட்பையும் சந்திப்பையும் கொடுத்து நமக்கு இலவசமாக ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் ஃபாதர் பாடுறார், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம். தெரிஞ்ச பாட்டு தானே? சொல்லுங்க. இயேசு தருகிறார், இன்று தருகிறார், அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். இயேசு தரார்னா சத்தமா பாடலாமே. கவனி. நான் தெரிஞ்ச பாட்டை பாடுறதுக்கான காரணமே நீங்கள் எல்லாம் பாடணும்னு சொல்லிட்டு தான். நான் என் பாட்டெல்லாம் பாட ஆரம்பிச்சுன்னா ஒன்றும் தெரியாமல் தான் உட்காந்துருப்பீங்க. அதனால் ஃபாதர் பாட்டை பாடினாச்சு கூட பாடுவீங்கன்னு தான் பாடுறேன். மீட்பை பெற்றவர்கள், சந்திப்பை பெற்றவர்கள், ரட்சிப்பை பெற்றவர்கள் பாடுங்க. இந்த பூக்களை வாங்கி கொண்டு போய் இல்லாதவர்களுக்கு கொடுங்களாமே. அதான் கிறிஸ்மஸ். நீ வாங்கின மீட்பை என்ன பண்ணுங்க? எடுத்துகிட்டு போயிட்டு யாரெல்லாம் மீட்கப்படாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கொண்டு போய் அதை கொடுங்கள். நம்மலாம் கோவிலுக்கு போய் பழக்கம் இருந்திருக்கோம் அப்போல்லாம் இல்லையா? கோவிலில் போய் என்ன பண்ணுவோம்? சாமிகிட்ட வேண்டிட்டு வரும்பொழுது ஒரு பிரசாதத்தை வாங்கிட்டு வருவோம். அதை வாங்கிட்டு நேராக எங்கே போவோம்? சொல்லுங்கள், எங்கே போவீங்க? இப்போ வழியில் யாரோ உங்களை பார்த்துட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? அந்த பிரசாதம் வச்சுக்கோ, நான் வேண்டிட்டு வந்தேன் கோவிலில் சொல்லுவார்ல. நீ கோவிலில் வேண்டிட்டு வந்து பிரசாதத்தை யாருக்கு கொடுக்குறவன்? நீ பார்க்குற வழியில் எல்லாருக்கும் கொடுக்குற.
இந்த கோவில் பிரசாதம் நான் வேண்டிட்டு வந்தேன், சாமிகிட்ட போயிட்டு வந்தேன் அப்படின்னு கொடுக்குறேன் இல்லையா? ஏன் சர்ச்சுக்கு வந்துட்டு மீட்பை வாங்கிட்டு போகிறோம், நீ ஏன் வயலில் பார்க்குறோம் கொடுக்கூடாதா? கொடுக்கலாம்ல, சொல்லு பக்கத்தில், கொடுக்கலாமா கொடுக்கூடாதா கேளுங்க. ஏங்க முடிஞ்ச உடனே நேராக கறிக்கடைக்கு போகிறீங்களா? நியாயமா? முடிஞ்ச உடனே நேராக கடைக்கு தான் போகிறோம். நம்ம எங்கேயும் மீட்பை கொடுக்குற மாதிரியே தெரியல. அல்லேலூயா சொல்லு. நீங்கள் மீட்பின் வியாபாரிகள் நீங்கள்லாம் யாருங்க? ஆமாம், இந்த மீட்பை நீங்கள் என்ன பண்ணணும்? விற்பனை செய்ய வேண்டும். ஆமேனா? செய்வீங்களா? உலகத்திலே சொல்லுவாங்க, யாம் பெற்ற இன்பம் பெருகிய வையகம். சும்மா அதை நம்ம அதை சிம்பாலிக்காக சொல்லிட்டு போகக்கூடாது, அதை செய்யுங்க. இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன், ஒரு ஊழியனாக கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படியாக இடத்துல நிற்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அதை பார்க்கறதுக்கு இந்த மீட்பு எனக்கு கொடுத்தவன் இன்றைக்கி இல்லை. அல்லேலூயா. நான் வைராக்கியமான இந்து குடும்பத்தில் பிறந்த ஒரு ஆள். புளியந்தோப்பு, சென்னை புளியந்தோப்பு தான் எங்கள் வீடு. புளியந்தோப்புன்னு சொன்னாலே சிலருக்கு தெரியுமா தெரியாது. எத்தனை பேருக்கு தெரியும் புளியந்தோப்புன்னா? ரொம்ப அமைதியான இடம், பாசக்கார பிள்ளைங்க இல்லை. அல்லேலூயா. புளியந்தோப்புன்னு சொன்னாலே ஆட்டோக்கார கூட வரமாட்டாங்க அந்த சைடில், பயப்படுவோம். ஐயோ புளியந்தோப்பு நான் வரலாம் அப்படின்னு. அப்படிப்பட்டதான ஒரு மோசமான இடத்துல இருந்த எங்கள் குடும்பம். அந்த இடத்துல எங்கள் குடும்பம் ஒரு பெரிய குடும்பமாக, ஒரு ரவுடிசம் குடும்பமாக இருந்த என் குடும்பத்தில் எங்கள் அப்பா ஹார்பரில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அப்போவே ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தவன். வருமானம் என்னன்னு தெரியாது, பசினா என்னன்னு தெரியாது. அவ்வளோ சம்பளம் அப்பாவுக்கு. நாங்கள் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய 6 வயது 5 வயதெல்லாம் வந்து 100 ரூபாய் கட்டு நோட்டு இருக்கு இல்லைங்களா, சீலோடு வரும், ஸ்டாப்லரில் நூல் கட்டி வரும். அதை வச்சு விளையாடிட்டு இருப்போம். அவ்வளோ பணம் எங்கள் வீட்டில். எங்கள் அம்மா ஒரு பக்கம் ஃபினான்சர், எங்கள் அம்மா ஒரு பக்கம் வட்டி விடுவாங்க. அப்புறம் ரட்சிக்கப்படாத நாட்கள் இல்லை. அப்படி இருந்த எங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிம்மதி ஒரு நாளும் இருந்ததில்லை. ராத்திரியெல்லாம் அப்பா குடிச்சிட்டாருன்னா வீட்டில் சண்டை தான். தினமும் சண்டை நடக்காத நேரமே இல்லை. எங்கள் அப்பா ஒரு கட்ட பஞ்சாயத்து கால் மாதிரி. அவரை யாரும் தடுக்கவும் முடியாது, அவரை யாரும் கேட்கவும் முடியாது. கேட்டாலும் அடிப்பார். அதுக்கு பயந்துட்டு தெருவில் யாருமே அவரை ஒன்றுமே கேட்க மாட்டாங்க. ஆனால் ராத்திரி எல்லாம் என் தாயை அவர் பாட்டி வதைத்து கொண்டிருப்பார். நாங்கள் சின்ன பிள்ளைகளா ஒன்றுமே செய்ய முடியாது. ராத்திரியெல்லாம் அழுவோம். ராத்திரியெல்லாம் அழுது காலையில் கண் முடிச்சு ஸ்கூலுக்கு போனோம். இரவெல்லாம் தூக்கம் இருக்காது. அம்மா கேட்பாங்க, அழுவாங்க, ஐயா என் பிள்ளைங்களையாச்சும் தூங்க முடியா, காலையில் ஸ்கூல் போகணும், அதுங்களையாச்சும் தூங்க விடுன்னுவாங்க. நாங்கள் ராத்திரியெல்லாம் கண் முழிச்சு விடிய 4 மணி வரைக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் காலை எந்திரிச்சு அறகுற தூக்கத்தோடு தான் பள்ளிக்கூடம் போக வேண்டும். பணம் இருந்து ஜனம் இருந்து என்ன பிரயோஜனம்? வாழ்க்கையில் நிம்மதி ஒன்று இல்லவே இல்லை. ஆமேன். அல்லேலூயா. இப்போ குடிகார வீட்டில் படுற கஷ்டம் எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்த சூழ்நிலையில் என் கூட படித்த ஒரு பையன் சண்டே ஸ்கூல் என்னை கூப்பிட்டுட்டு போனான். சின்ன வயசு. நான் ஒரு சண்டே ஸ்கூல் மாணவன் தான் ரட்சிக்கப்பட்டேன். நீங்கள் சண்டே ஸ்கூல் அற்பமாக நினைக்கிறீங்க. சண்டே ஸ்கூல் ரொம்ப சீப்பாக நினைக்கிற ஆள்லாம் உண்டு. சண்டே ஸ்கூல் தானே, சின்ன பிள்ளைங்க தானே அப்படின்னு. உங்களுக்கு தெரியாது நீங்கள் எத்தனை ஊழியரை உருவாக்குறீங்கன்னு சொல்லிட்டு. ஆமென். எத்தனை தீர்க்கதரிசி, எத்தனை பிஷப், எத்தனை ரெவரண்ட்டை உள்ள இருக்காங்க உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அதெல்லாம் கர்த்தருடைய பெரிய திட்டம். ஆமென். ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் பெரிய திட்டங்களை வச்சுருக்காரு. ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களே? உங்கள் பிள்ளைகளை குறித்து திட்டம் இருக்குது, நம்புங்க. ஆமேன். இருக்குதா இல்லையா? இப்போ இங்கே உட்காந்துருக்காங்க சார், பாஸ்டர்ஸ், இவங்கெல்லாம் அவங்களாம் பாஸ்டர் மக்கள் உட்காந்துருக்காங்க. இவங்க எல்லாருமே யங்ஸ்டர் எல்லாமே ஃப்யூச்சரில் என்னவா இருக்க போகிறாங்கன்னு தெரியாது இல்லையா? இவங்க எல்லாரும் நம்ம இன்றைக்கி பார்த்து அதட்டலாம், ஏ தம்பி அந்த ஓரம் உட்காரலாம் அப்படின்னு. நாளைக்கு நீ தாத்தாவாக வரும்போது அந்த பையன்கிட்ட ஜெபம் பண்ணிப்பா. ஆமென். அவர் சொல்லுவார், இந்த தாத்தா என்னை சபையில் திருத்தினார், இன்றைக்கி இந்த தாத்தாக்கு தான் என்கிட்ட வந்து ஐயான்னு கூப்பிட்றாருன்ற லெவல்லாம் கத்தர் வைப்பார் ஒவ்வொரு பிள்ளைகளையும். ஆமென். அப்போ சண்டே ஸ்கூல் டீச்சர் ரொம்ப முக்கியமானவங்க. ஆமென். அல்லேலூயா. இப்போ அவன் தம்பி கூட்டிட்டு போனப்போ முத சண்டே ஸ்கூலில் போய் உட்காடுறேன். எனக்கு வயசு என்ன, ஒரு 7 வயசு இருக்கும். உட்காரும் பொழுது முத ஒரு பாட்டு பாடுறாங்க சண்டே ஸ்கூலில். என்ன நான் ஃபஸ்ட் டைம் போய் உட்கார்ந்த உடனே கேட்ட பாட்டு தெரியுமா? இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே. பாடுங்க. இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, சண்டை இல்லையே,
இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, சமாதானமே. இப்ப நான் சொல்றேன், இப்ப நீங்க இதை பாடினா உங்க வீட்டுல நடக்கும். சமாதானம் இல்லாம வந்து உட்காந்துருக்கீங்க, இதை நீங்க அறிக்கை எடுங்க, நடக்க போது வீட்டுக்குள்ள. ஆமேன். இந்த வார்த்தை மாத்திரம் என் கூட ஏன்னா அந்த ஒரு பாடல், அந்த ஒரு பாடலுடைய வார்த்தை இன்றைக்கு என்னை ஒரு ஊழியனா நிற்க வச்சிருக்குன்னா அதுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்றதான் உங்களுக்கு நான் சொல்ல வரேன். ஆமென். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே. சொல்லுங்க. இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே. சோகமா வேண்டாம், சிரிச்ச மாதிரி. ஓ சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே. இயேசு பிள்ளைகள பாடுங்கப்பா. வெரி குட். இயேசு வந்த வீட்டிலே சொல்லுங்க சமாதானமே. இந்த பாட்டை கேட்ட உடனே அந்த நடத்தின அங்கிள் ஆண்டிகிட்ட போய் நேராக கேட்டேன், ஆண்டி எங்கள் வீட்டில் டெய்லியும் சண்டை நடக்குது, இந்த இயேசு வருவாரா, அவரை கொஞ்சம் அனுப்புங்களேன் அந்த அங்கிள் அப்படின்னாமே. எனக்கு தெரியாது அவர் தெய்வம்னு. அந்த இயேசு அங்கிளை கொஞ்சம் எங்கள் வீட்டுக்கு அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, அவர் ஒரு இஸ் எ காட், அவர் தெய்வம்பா, மனிதனுக்காக மனு குலத்திலே உதித்த ஒரு தெய்வம். அதனால் நீ ஒவ்வொரு நாளையும் நான் சொல்கிற ப்ரேயரை வீட்டில் போய் பண்ணுன்னு சொல்லி எனக்கு ஒரு ப்ரேயர் சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப நீளான ப்ரேயர்லாம் கிடையாது. அன்புள்ள ஏசப்பா இன்னும் கூட என் மனசில் பதிஞ்சிருக்குது. எங்கள் அப்பாவே ஆசீர்வதிங்க, எங்கள் அம்மாவே ஆசீர்வதிங்க, இவ்வளோதான். இதை தினமும் 6 மணிக்கு பண்ணுன்னு சொல்லி என்ன சொன்னாங்க. அப்போது ரொம்ப ஆர்வம் அதிகமாகிடுச்சு. சண்டே ஸ்கூல் போன உடனே இந்த கடவுள் வித்தியாசமாக இருக்கிறாரு அப்படின்னு. அந்த சின்ன வயசில் அவர் மேலே அப்படி ஒரு காதலை வர வச்சது அவர் தான் அப்படின்றது இப்போ நம்புகிறேன். ஆமென். அன்னைக்கு தெரியாது, இன்னைக்கு தெரியுது. கர்த்தர் பக்தி உள்ளவனை தமக்காக தெரிந்து கொண்டார். நான் கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்த நாள்லேருந்தே நான் பண்ணதெல்லாம் என்னென்னா, கோவிலில் போய் கோவிலை கழுவிட்டு, சின்ன வயசுலேயே எங்கள் தாத்தா பூசாரி, அந்த கோவில் அர்ச்சகர் அவர் தான் பார்த்துக்குவார். அதனால் அந்த கோவில் எங்கள் வீட்டு தெருவில் இருக்கிற கோவிலை கட்டினது, அதுக்கு உபகாரம் செஞ்சதெல்லாம் எங்கள் குடும்பம் தான். அதனால் எங்கள் கண்ட்ரோல் அந்த கோவில். அதில் செஞ்சது ஃபுல்லாக எங்கள் ஃபேமிலின்றதுனால நாங்கள் தான் போய் உட்கார்றது, நாட்டம் மாதிரி போகிறது, சுத்தம் பண்ணுறதும், திருவிழா பண்ணுறதும் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இவர் என்னை இந்த சண்டே ஸ்கூல் போனதுலேருந்து நான் பட்டை அடிக்கிறத விட்டுட்டேன். நான் ரஜினி பைத்தியன்றதுனால அந்த உத்தராட்சி கோட்டையும் கட்டிகிட்டு இருப்பேன் சின்ன வயசில். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது என்கிட்ட. அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டேன். அடுத்த நாள்லேருந்தே நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், தினமும் 6 மணிக்கு இந்த ஜெபத்தை வீட்டுக்குள்ளே பண்ண ஆரம்பித்தேன், எங்கள் பெட்ரூமில் போயிட்டு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருன்னா ஒருத்தர் வீட்டில் தான் டிவி இருக்கும். இந்த சாலிடர் பிளாக் அண்ட் ஒயிட் டிவியெல்லாம் வரும் இல்லையா. அப்போது எங்கள் தெருவில் எங்கள் வீடு மட்டும்தான் பில்டிங், எங்கள் வீட்டில் மட்டும்தான் டிவி. எல்லாரும் வந்து காசு கொடுத்து ஒளியும் பார்ப்பாங்க. அந்த காசு வசூல் பண்ணுற அவர் நான் தான். அவன் வாசல் நின்றுவேன். நாலாம் கூட 25 பைசா நாலனான்னு சொல்லுவாங்க. அதை வாங்கிட்டு ஒளியும் அனுப்பிடுவோம் உள்ள. என்கிட்ட கடை வச்சுட்டு போகிற பாட்டியெல்லாம் உண்டு. அவன் ஏய் நாளை கொடுத்துட்றேன்டா, ஏன்னா நீ ஒரு வாட்டி உள்ளே விட்றா அப்படின்னும். அப்பா சொல்லுவேப்பா இது தரமாட்டது, வெளியே அனுப்பிடுவேன். அவர் விட்றா, ஒரு வாட்டி பார்த்துட்டு போட்டோம் அப்படி. சண்டே படம் பார்க்க வருவாங்க. அப்பவும் காசு வசூல். நான் வசூல் ராஜாவாக இருந்தேன். அவன் இந்த வசூல் ராஜாவை தான் ஆண்டவர் தமக்குன்னு தெரிஞ்சிட்டார். அவன் சொல்லுங்களேன். எங்கள் வீட்டில் ஒரு தனி பூஜை அறையை, பெரிய அறை பூஜைக்குன்னு எங்கள் அப்பா கட்டி வச்சாங்க. அதில் எல்லா விதமான ஃபோட்டோஸும் வச்சு அதுக்கு தினமும் கற்பூரம் கொடுத்துறதும், தினமும் ஊதுபத்தி ஏற்றுறதும், உட்காந்து அந்த சின்ன வயசில் ஆர்வ கோளாறுல எல்லாம் பூஜை சாமான துவக்கிறதுன்னு எல்லாம் நான் தான் பண்ணிகிட்டு இருப்பேன். சின்ன வயசில் பண்ணுறேன்னு அப்பா விட்டாங்க. எங்கள் அப்பா சொல்லுவாரான் சின்ன வயசில் எனக்கு எங்கள் அம்மாட்ட சொல்லுவாராண்டி, என் பிள்ளை ஒரு நாள் பாரு நீ பூசாரியாக வருவான்டி, பெரிய பூசாரியாக வருவான்னு சொல்லுவாராமே. அப்போது இப்படி இந்த ஒளியை பார்க்குறது, டிவி பார்க்குறத நிறுத்தினுங்க. சண்டே ஸ்கூல் போன உடனே ஆண்டு பார்க்குறாரு. அந்த சின்ன வயசில் டிவி படம் எது மேலே விருப்பம் வரல. அன்னைக்கு சினிமாவை நிறுத்தினேன். அப்போ போய் எங்கள் வீட்டுக்குள்ளே தினமும் ஜெபிக்க ஆரம்பித்தப்போ அப்பா என்ன பண்ணுவாருன்னா, அம்மா அடிப்பார். இன்னும் என்னடி உன் பொண்ணை பண்ணுறான், என்னவோ உள்ளே போய் அவன் மாட்டு முட்டி போட்டு என்னமோ செஞ்சுட்டு இருக்கிறான்,
அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாள் அடிப்பார். எங்கள் அம்மா என்கிட்ட தனியாக கூப்பிட்டு சொல்லுவாங்கப்பா, அந்த ஆள் அடிக்கிற அடி பத்தாமல் நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி வைக்கிறியப்பா, நீ சண்டே ஸ்கூல் போவாதப்பா, ப்ரேயர் பண்ணாதப்பா வீட்டில்னு சொல்லுவாங்க. நான் கேட்கவே மாட்டேன். அம்மா எனக்காக நீ ஒரு அடினா வாங்கிக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் 10 நிமிஷம் தானே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். எங்கள் அப்பா உள்ள பெட்ரூமில் வந்து பார்த்தாருன்னா, என்ன எல்லாம் ஒளியும் பார்க்குதுங்க, எல்லாம் அந்த படம் பார்க்குது, உனக்கு என்னடா அது உள்ள வேலைன்னு சொல்லி அப்படி எட்டி உதைப்பார். என்ன அந்த எட்டி வச்சு அடிக்கும்போது கீழே இறங்கி ஓடிடுவேன் வீட்டில். அதுக்கப்புறம் அப்பா படுத்துட்டு பிறகு தான் உள்ளே வருவேன். அப்படி அந்த அடி வாங்கிட்டு அப்போ கூட ஜெபம் பண்ணுவேன் உட்காந்து. ஒரு நாள் அப்பா என்ன பண்ணுறாரு, சரி என்னதான் பண்ணுறான் பார்க்கலான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாமலே வந்து என் பக்கத்தில் உட்கார்றாரு. இப்போ நான் என்ன ஜெபம் பண்ணுறேன், அன்புள்ள ஏசப்பா எங்கள் அப்பாவை ஆசீர்வதிங்க, எங்கள் அம்மாவை ஆசீர்வதிங்கன்னு சொன்ன உடனே என்னை சேர்த்து பிடிச்சிக்கிட்டு என்னை வெளியே கொண்டு போய் எங்கள் அம்மாட்ட சொல்கிறாரு, டே என் பிள்ளை எனக்கு வேண்டது தெரியாமலே என் பிள்ளைய நான் அடிச்சிட்டேன்டி அப்படின்னு சொல்லி டிவி பார்த்தேன். அண்ணன் தம்பி எல்லாரையும் வெளுத்து வாங்கினார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தண்ட கர்மங்களா நீங்கள்லாம் இருந்து என்ன பிரயோஜனம், என் பிள்ளை எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. அப்பாவுடைய குடிப்பழக்கத்தை மாறுவதற்கு சண்டே ஸ்கூலில் ஜெபம் சொல்லி கொடுத்தாங்க. ஜெபித்து கொண்டே இருந்தேன். அந்த பாட்டில் எங்கே இருக்குன்னு தேடுவேன். அந்த பாட்டிலில் கை வச்சு ஜெபம் பண்ணுவேன். ஏசப்பா இதுமேல் எங்கள் அப்பா தொடக்கூடாது, ஏசப்பா இனிமேல் எங்கள் அப்பா. இவ்வளோ தான் சிம்பிள். நான் சொல்கிறேன், சின்ன பிள்ளைங்க ஜெபத்துக்கு பவர் இருக்குது. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? ஒருவேளை உங்கள் வந்திருக்க பிள்ளைங்க வீட்டில் இப்படி அப்பா யாருன்னா குடிக்கிற மாதிரி தான் அதை செய்யுங்க. ஆமென். நான் போய் அந்த பாட்டிலை தொட்டு ஜெபம் பண்ணேன் எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல். நடந்த விஷயம் என்ன தெரியுமா, எங்கள் அப்பா சொல்கிறாரு எங்கள் அம்மாட்ட, உன் பிள்ளை என்னமோ மந்திரம் பண்ணுறான், எனக்கு குடிக்கவே எண்ணம் ஓட மாட்டேங்குது, எனக்கு இந்த பாட்டில் வாங்கவே எண்ணம் ஓட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறுத்தினார். பீடி சிகரெட் குடிப்பார். அதை வாங்கிட்டு வந்து கொடுக்குற ஸ்பான்சரே நான் தான். என்னை தான் கடைக்கு அனுப்புவார். அதை போய் வாங்கிட்டு வரணுவார். அப்போ வாங்கிட்டு வரும்போதே ஆன்ட்டி சொல்லி கொடுத்தாங்க, அதுலேயும் கை வச்சு ப்ரேயர் பண்ண அப்படின்னு. அதுலேயும் கை வச்சு ஏசப்பா உங்கள் நாமத்தில் எங்கள் அப்பா இதை மறக்கணும் அப்படின்னு. ஏய் நீ கடைக்கு போவாத, நீ கடைக்கு போய் வாங்குறதுல எனக்கு இதையும் குடிக்க எனக்கு மூடு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அதையும் நிறுத்தி கடைசியில் என்ன நடந்துச்சுமா, தேவன் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். என்னுடைய 7 வயதில் சண்டே ஸ்கூல் போனவன் 9 வயதுக்குள்ளாக எங்கள் வீட்டில் இருந்த 11 பேரும் தேவனுக்குள் ரட்சிக்கப்பட்டார்கள், சபைக்கு வந்தாங்க. ஒரு ஆமீன். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. அப்பா ஞானஸ்தானம் எடுத்தார். ஞானஸ்தானம் எடுத்து குடும்பம் சந்தோஷமாக போயிட்டு இருந்துச்சு. நான் சின்ன வயசுலேயே என்னுடைய 9 வயதில் நான் பாடின பாடல் மேடைகளிலே பாட ஆரம்பித்தேன். அப்போல்லாம் கல்யாணத்து கச்சேரிக்கெல்லாம் ஆளுங்கள்லாம் இருக்காது, நாங்கள் தான் பாடகர்கள். எங்களெல்லாம் அந்த ஃபோட்டோ சொன்னால் நான் பாஸ்ட்டு அனுப்புகிறேன். எல்லா மேடைகளிலும் நான் சின்ன வயசில் நின்று பாடிட்டு இருப்பேன். அப்போ நான் முதல் எழுதி அந்த பிபிஎல் டேப் ரெக்கார்டில் ரிவைஸ் பண்ணி எழுதி பாடின பாட்டு என்ன தெரியுமா, சத்திய வேதம் தந்த உத்தமர் இயேசுவுக்கு ஜதிகள் சொல்லி பாடுவேன், சங்கீதம் நான் பாட சாரீரம் தந்தவருக்கு ஸ்வரங்களில் மலர் சூடுவேன், நான் ஸ்வரங்களில் மலர் சூடுவேன் அப்படின்னு ஒரு கர்நாடிக் சாங். அதை எழுதி அதை ரிவைன் பண்ணி கேட்டு எழுதி அதை பாட ஆரம்பித்த மேடைகளில் கர்த்தர் மகிமைப்பட ஆரம்பித்தார். கடைசியில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அப்படியே அப்பா ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்துட்டு இருந்தார். அம்மாவுக்கு பார்த்தீங்க, எங்கள் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 ஆம்பளை பிள்ளைங்க, ஒரே ஒரு பெண் பிறந்தாள். அந்த ஒரு பெண் கருவுற்றிருக்கும் பொழுதுதான் அப்பா அம்மாவை பண்ண கொடுமையினால் அம்மா என்ன பண்ணாங்க, கருத்தடை மாத்திரை சாப்பிட்டாங்க. 3 பிள்ளைங்களை வச்சு இவங்ககிட்ட படுற பாடு போதாது, 4வது வேணுமா அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த கரு களையாமல் மாறாக மூளை வளர்ச்சி குன்றிய ஒரு குழந்தையாக பிறந்து விட்டது. பிறந்ததே ஒரே ஒரு பெண் குழந்தை. ஐயோ 3 ஆண் பிள்ளை, ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டதுன்னு சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் அந்த ஒரு பெண் குழந்தை கால் 2 வளைந்தவளாய், கை 2 வளைந்ததாய், மூளை வளர்ச்சி குன்றிய நிலையில் படுத்த படுக்கையில் கிடக்கும் அளவுக்கு தான் குழந்தை பிறந்துச்சு. நடந்த காரியம் என்ன, அந்த குழந்தைக்கு அது மட்டும் பிரச்சனை இல்லை, 1 ஹவருக்கு ஒரு தடவை ஃபிக்ஸ் வரும். எங்கள் அம்மாவால் எங்கேயும் வெளியே போக முடியாது, எங்கள் அப்பாவால் எங்கேயும் வெளியே போக முடியாது. 1 ஹவருக்கு ஒரு வேலை. பார்க்காத மருத்துவர்கள் வைத்தியர்கள் கிடையாது. எங்கெங்கே பணத்தை வச்சு யார்கிட்ட போக முடியும், எந்தெந்த ஜண்டாக்கு போக முடியும், எந்த கோவிலுக்கு போக முடியும், எங்கே போய் கிடா வெட்டணும். எங்கள் அப்பா பயங்கரமாக இறைச்சார் பணங்களை. ஆனால் அந்த ஃபிக்ஸ் வியாதி நின்ற பாடே இல்லை. டாக்டர் சொல்லிட்டாங்க, இந்த குழந்தை 6 வயசில் செத்துரும் அப்படின்னு. ஆனால் சபைக்கு போய் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது எந்த ஃபிக்ஸ் வியாதியை மாற்ற முடியாது என்று டாக்டர்கள் சொன்னார்களோ,
திடீரென்று அந்த ஃபிக்ஸ் வியாதி நின்று போய் விட்டது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் அம்மா முறையிட்டு ஆண்டுட்டு அழுதாங்க. அவங்களுக்கு தெரியாது. சபைக்கு வந்த புதுசு கடவுள்கிட்ட கேட்டாங்க, ஏசப்பா நீங்கள் இருக்கீங்க, நாங்கள் நம்புகிறோம். இந்த குழந்தை தான் இப்படி இருக்குது, அந்த ஃபிக்ஸ் வரும்போது எங்களால் பார்க்க முடியல. படுத்த படுக்கையில் ஊனமாக கிடக்கிற குழந்தைக்கு போய் 1 ஹவருக்கு ஒரு வாட்டி ஃபிக்ஸ் வந்தால் நியாயமா? நீங்கள் இறைவன் இருதயமுள்ள கடவுளாச்சே, கொஞ்சம் கருணை பண்ணுங்களேன்னு ஜெபம் பண்ணாங்க. அந்த தாயின் ஜெபம் கேட்கப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. என் தங்கச்சி குணமானால் அவள் சாகும் பொழுது வயது 27. அல்லேலூயா. ஆனால் அவள் சாகிறதுக்கு முன்பதாகவே என்னுடைய தகப்பன் 1998 இறந்து விட்டார். சின்ன வயசுலே தகப்பனை இழந்த ஒரு நிலைமை. அது வரைக்கும் ஆடம்பரமாக பணக்காரனாக வாழ்ந்த எங்கள் குடும்பத்திலே வறுமை வீச ஆரம்பித்தது. 2 லட்சம் ரூபாய் கடனில் அம்மா முழுகிட்டாங்க. அந்த நேரத்தில் யோசித்து பாருங்கள், பெரியவங்களுக்கு தெரியும். 1999 2 லட்சம் எவ்வளோ பெரிய பணம். கடன் மாதம் 9500 ரூபாய் வட்டி கட்டணும். அப்போ வீட்டில் அப்பா வச்சுருந்த நகை ஏராளமான நகை, அந்த நகையெல்லாம் விற்று கிட்டத்தட்ட 2-3 வருஷம் நகைக்கு நாங்கள் வட்டி கட்டணும். ஆனால் அதுக்கு மாரி கட்ட முடியல. நாங்களும் சின்ன பிள்ளைங்க, வேலைக்கும் போக முடியாது. வீட்டில் ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு பார்த்தா அம்மாவுடைய அழுகையின் சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். ராத்திரியில் தூங்கிட்டே இருப்போம், திடீர்னு பார்த்தா முணுகல் சத்தம். என்னன்னு பார்த்தா அம்மா அழுதுகிட்டே இருப்பாங்க. கடங்காரன் பிரச்சனை, கடங்காரன் சொல்கிற வார்த்தைகள், ஒரு இள வயசு விதவை பண்ணுற துன்பம் என்ன, ஒரு இள வயசு விதவை பண்ணுற போராட்டம் என்னன்றதை நான் கண்ணார பார்த்தவன். ஆமென். எங்கள் அம்மா எங்கள் 4 பிள்ளைகளில் ஒரு பெண் பிள்ளை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி என்னை வந்து அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப நேசிப்பாங்க. 2வது பிள்ளை நான் அம்மாவை பொறுப்பாக பார்த்துப்பேன். சின்ன வயசில் அம்மா அழும்போது கூட அழுவேன். அம்மாவுக்கு தேவையான எல்லாமே நான் செய்வேன். அம்மா சமையல் பண்ணும்பொழுது அம்மா கூட போய் ஹெல்ப் பண்ணுவேன் சமையலுக்கு. அப்போல்லாம் அம்மியாக அரைப்பாங்க இல்லையா, நான் தான் அரைச்சி கொடுப்பேன், அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். எவன் என்ன சொல்லிட்டு போங்கடா அப்படின்னு எங்கள் அம்மாவுக்கு செய்வேன். அம்மாவுடைய துணி துவைப்பேன். அம்மா குழம்பு முடியலாம். இப்போ கூட சொல்கிறேன், எனக்கு எல்லா குழம்பும் செய்ய தெரியும். அங்கே அம்மாட்ட கற்றுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அம்மாவுக்கு செஞ்சு கொடுப்பேன். இப்போ எனக்கெல்லாம் வீட்டில் ஏதாச்சும் ஒரு டிஷ் பிடிக்கணும்னா நானே போய் செஞ்சு சாப்பிட்ருவேன். சிஸ்டர்கிட்ட சொல்கிறேன், மனைவிட்ட, இதெல்லாம் வாங்கி வச்சுருப்பான், நான் வந்துடுறேன் அப்படின்னு. என்னென்ன ஒரு குழம்புக்கு தேவையெல்லாம் பலகாரம் சொல்லி வச்சுட்டான், அவங்க வாங்கி வச்சுருவாங்க. நான் போய் ஒரு 1 ஹவருக்குள்ளே செஞ்சுட்டு அவங்களுக்கு கொடுத்த சாப்பிட்டு இப்படி ஒரு இந்த இதெல்லாம் அங்கே கற்றுக்கிட்டது. ஆமேன். இந்த பாடுகளில் கற்றுக் கொடுத்த விஷயங்கள். ஆமேன். வறுமை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பசினா என்னன்னு தெரியாமல் வாழ்ந்த எங்கள் வாழ்க்கையில் பசிக்க ஆரம்பித்து விட்டது. அதிகமான வறுமை. ஆனால் என்னன்னா, தெருமுழுக்க சொந்தக்காரர், எல்லாருமே தெருமுழுக்க சொந்தம். ஆனால் ஒரு சொந்தத்தட்டி அம்மா போக்கூட ஒரு முடிவு பண்ணாங்க. ஆண்டவரே, உங்களை நம்பிட்டோம், இனி நாங்கள் யார்கிட்டையும் என்ன பண்ண மாட்டோம். எங்கள் அப்பா செத்த உடனே எங்கள் அம்மா எங்கள் கையை பிடிச்சி ரூமுக்குள்ளே உட்காந்து சொன்னதை எடுத்தான், ஏசப்பா இனி நீங்கள் தான் எங்களுக்கு அப்பான்னு சொல்லுங்கன்னு அழ சொல்லி கொடுத்தாங்க. அன்றைக்கி சொன்னேன், எங்கள் அப்பா போயிட்டார் ஆண்டவர், இனி நீங்கள் தான் எங்களுக்கு அப்பா அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அநேக நேரம் சாப்பாடு இல்லாதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மா பசிக்கும், சாப்பாடு இருக்காது, ஒரு சொம்பில் தண்ணி எடுத்து அந்த தண்ணியில் ஜெப எண்ணெய் ஊற்றி அம்மா ஜெபம் பண்ணி, ஏசப்பா இது வரைக்கும் என் பிள்ளைகளை பசிச்சதே கிடையாது, ஒரு நாள் என் பிள்ளைகளுக்கு நான் குறைவில்லாமல் கொடுத்துவேன், லட்சக்கணக்கில் நான் பணம் பார்த்தவேன், ஆனால் இப்போ என்கிட்ட இல்லை, எந்த நிலமையில் நீ தான் நான் நடத்துகிறேன்னு தெரிஞ்சுட்டு நான் ஒத்துக்கிறேன், நான் இந்த ஏற்றுக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் என் பிள்ளைகளுக்கு பசிக்கக்கூடாதுப்பான்னு சொல்லி எனக்கு, என் அண்ணனுக்கு, எல்லாருக்கும் ஒவ்வொரு டம்ளரில் அந்த ஜெப எண்ணெய் தண்ணியை கொடுப்பாங்க. நாங்கள் குடிச்சிட்டு படுத்தோன்னா பசிக்காது, எடுக்கவே எடுக்காது. ஆமென். இப்படி நாங்கள் படுத்த நேரங்கள் எத்தனை. அப்போது நான் அந்த சொன்னாலிங்களா 8 வயசுலேருந்து என்ன பண்ணுவேன்னா, பேண்ட் அடிக்க கற்றுக் கொடுத்தாரு கர்த்தருக்கு. என்னை அறியாமலே பேண்டு வாசிக்க வந்துச்சு. இன்னி வரைக்கும் சொல்கிறேன், நான் எந்த கிளாஸுமே போகல, அந்த பேண்டு ஒவ்வொரு ஜெப கூட்டங்களையும் வாசிப்பேன். அப்போ யாரெல்லாம் சர்ச் நடத்துகிறாங்க, ஜெபம் நடத்துகிறாங்க, என்னை கூப்பிட்டு போயிடுவாங்க, அக்கா உங்கள் பையனை கொஞ்சம் அனுப்புக்கா அந்த பேண்டு வாசிக்கிறதுக்கு கூட அப்படின்னு. அப்படி போயிட்டே இருக்கும்போது நான் தபேலா, இந்த ரிதம் பேட் இதெல்லாம் வாசிக்கிறதுக்கான ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். அப்போ என்கிட்ட ரிதம் பேட் கூட இருக்காது. அதை ஒருத்தங்கிட்ட 150 ரூபாய்க்கு வாடகை எடுத்துகிட்டு போனோன்னா, ஒரு மீட்டிங்கில் வாசினா ஒரு 300 ரூபாய் பேமெண்ட் தருவாங்க. அதை வாங்கிட்டு போய் 150 ரூபா வாடகை கொடுத்துருவேன், 150 ரூபா அம்மாட்ட கொடுப்பேன். அப்படி தான் குடும்பம் நடத்த ஆரம்பித்தோம். ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு பாடகர்களுக்கும் போய் தபலா வாசிப்பேன். ஒரு பாட்டை கேட்டேன்னா அந்த பாட்டுடைய ஒரிஜினல் அப்படியே நான் வாசிப்பேன். அப்படி கர்த்தர் அனந்த ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. உங்களுக்கு வைத்தறிச்சல்னா ஒரு ஆமேன்னு சொல்லலாமே. உனக்கு தானே வாசிக்க சொன்னார், எங்களையே வாசிக்க சொன்னார், நாங்கள் தட்டு கூட தட்ட முடியலன்றீங்க. சரி, இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது
அது கொஞ்சம் ஓரளவு குடும்பத்துக்கு சப்போர்ட்டாகவே இருந்துச்சு. திடீர்னு 2001ஆம் ஆண்டு எங்கள் பாஸ்டர் வந்தாங்க. வந்து சொன்னாங்க, தம்பி இங்கே வா, முட்டி போட்டு ஜெபிக்க போகிறோம் அப்படின்னாரு. நான் முட்டி போட்டேன், ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். ஆவியானவர் இறங்கி என்னை அபிஷேகித்தார். நான் இங்கேருந்து போய் அங்கே போய் விழுந்த உடனே ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். இசை நான் உனக்கு கொடுத்த கிருபை மட்டும்தான். ஆமென். இசை நான் உனக்கு கொடுத்த கிருபை, நீ என் ஊழியத்துக்கு தேவை அப்படின்னு சொன்னார். அம்மாட்ட சொன்னேன், அம்மா யோசித்து பாருங்கள், நான் ஒருத்தன் கொடுக்குற வருமானம் தான் சாப்பாடு. இப்போ என்னைய போய் ஆண்டவர் ஊழியத்துக்கு கேட்குறாருன்னு பாஸ்டர் சொல்லிட்டார், உன் பிள்ளைய கத்துற ஊழியத்துக்கு கேட்குறாரு சொன்னோடனே எங்கள் கூட இருந்த பெரிய ஆட்கள் சொன்னாங்க, எங்களெல்லாம் கூப்பிடாமல் உன் பிள்ளை தம்மத்தோன் பிள்ளைய கூப்பிட போகிறார கத்தர் அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும். எங்கள் அம்மா ஒரே வார்த்தை சொன்னாங்க, நான் கத்தருடைய பிள்ளை, அது அந்த பிள்ளையாக தான் நாங்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டோம். எனக்கு வருமானம் கூட வேணாம் ஆண்டவரே, என் பிள்ளைய நான் என்ன பண்ணுறேன் உனக்கு ஊழியத்துக்கு தரேன்னு சொல்லி அன்னைக்கு ஒப்பு கொடுத்தாங்க. சரி, ஊழியத்துக்கு கூப்பிட்டா என்ன ஊழியம் செய்கிறது? நான் 10வது படிச்சுட்டு இருக்கிறேன், என்ன ஊழியம் செய்ய முடியும்? நான் அந்த சின்ன வயசில் ஜெபம் பண்ண இல்லைங்களா, நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், என்னையை போல பிள்ளைகள்லாம் போய் கூப்பிட்டு உட்கார வச்சு தினமும் 6 மணிக்கு ஜெபிக்க ஆரம்பித்த பாருங்க. அந்த ஜெபம் அந்த பிள்ளைங்க பருவம் அடை வரைக்கும் நடத்தினாமே. அவங்க பருவம் அடைஞ்ச உடனே அதை வாலிபர் ஜெபமாக மாற்றினேன். இனிமேல் இது என்ன ஜெபம், சிறுவர் ஜெபம் எப்படி ஆயிடுச்சு, இப்போது வாலிபர் ஜெபமாக ஆயிடுச்சு. அந்த வாலிபர் ஜெபத்தை நடத்திக்கிட்டே வந்த பாருங்க. 10th படிக்கிறப்போ ஒரு வீட்டாண்ட என்னை கூப்பிட்றாங்க, அந்த அக்காவுக்கு ஜெபம் பண்ணோம் தம்பி வரியா அப்படின்னு சொல்லி. எல்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது என்கிட்ட ஜெபம் பண்ணிப்பாங்க. வந்து ஜெபிக்கும் பொழுது அவங்களுக்கு கர்ப்பப்பையில் ஒரு கட்டி, என்னமோ அவருடைய கிருபை. நான் பைபிளை தலையில் கை வச்சு ஜெபம் பண்ண உடனே அவங்க போய் மறுநாள் செக் பண்ணுறாங்க, அந்த கட்டி மறைஞ்சிடுச்சுன்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணாங்க, தம்பி அந்த சின்ன தம்பிகிட்ட ஜெபம் பண்ணீங்க நல்லா ஆகுதுன்னு சொல்லி அவங்க 2 பேரை கூப்பிட்டு வந்தாங்க. அப்போது அவங்க 2 பேர் தலையிலும் பைபிளை வச்சா 2 பேரும் கீழே அப்படியே விழுந்தாங்க பாருங்க. விழுந்த உடனே அவங்களுக்குள்ள வந்து பிசாசின் கிரி ஆட ஆரம்பிச்சது. ஆவியானவர் என்ன செய்ய ஆரம்பிச்சு, இது மூலமாக மக்கள் என்கிட்ட வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ தான் தெரிஞ்சது, இதை தான் கர்த்தர் ஊழியம் செய்ய சொல்லி அழைச்சாரா அப்படின்னு சொல்லி. 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது நான் கிட்டத்தட்ட 17 ஆத்துமாக்களை வைத்து ஜெபக்குழு நடத்தி கொண்டிருந்தேன். ஆமென். எந்த இடங்கள்லாம் ரவுடிசம் அதிகமாக இருந்துச்சோ அந்த இடங்களில் கர்த்தர் என்னை கொண்டு போனார். எங்கள் புளியந்தோப்பு சர்க்கிளில் எந்த இடத்துலலாம் இந்த இடத்துக்குள்ளே நுழையவே முடியாதுன்னு சொன்னால் அந்த இடத்துல நான் நுழைஞ்சு, சின்ன பையனாக நுழைஞ்சு ஜெபக்குழு நடத்துவேன். அப்போது அங்கே இருக்க ரவுடிங்க பார்ப்பாங்க, யார் இது தம்பி, யாராவே அப்படின்னு கேட்ட உடனே என் குடும்பம் பேர் சொல்லுவேன். என் குடும்ப பேர் சொன்னேன், தம்பி நீ அப்போன்னுவாங்க. அதை தான் கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. அப்படி நடத்த ஆரம்பிச்சு இன்றைக்கி தேவன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 150க்கு மேற்பட்ட குடும்பங்களை கர்த்தர் கொடுத்துருக்காரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சந்தோஷமாக சொல்லுங்களேன், கை உயர்த்தி சொல்லுங்களேன். ஒரு சின்ன பிள்ளை சண்டே ஸ்கூல் நடத்தின பாடம், அங்கே சொல்லிக் கொடுத்த ஜெபம் இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனாய் மாற்றி நிற்க வைத்திருக்கிறது. ஆமேன். என்ற 300க்கு மேற்பட்ட விசுவாசிகளை கொண்ட ஒரு சபையை கர்த்தர் என்னை நம்பி கொடுத்தார். ஆமேன். அங்கே மாத்திரம் இல்லை, திண்டிவனத்தில் ஒரு பிரான்ச் சர்ச்சை கர்த்தர் கொடுத்தார். அது மாத்திரம் இல்லை, எனக்கு இசை வாசிக்கிற ஞானம் மாத்திரம் ஆண்டவர் கொடுக்கல, எனக்கு கவிதை எழுத முடியாது. 10ஆம் வகுப்பு ஃபெயில். நான் படிக்கிறதுக்கு வசதி கிடையாது, அப்பா இல்லை, படிக்க முடியல, மேற்படி அம்மாவால் படிக்க வைக்க முடியல. நான் எல்லா சபையிலும் சொல்கிறது அதுதான், நான் 10வது படிக்கல முடியல, ஆனால் என்னைய கர்த்தர் பயன்படுத்துகிறாரு அப்படின்னு உங்களை யாரும் நான் என்ன பண்ண விரும்பல, தடுக்க விரும்பல. நல்லா புரிஞ்சுங்க, நான் எல்லா சபையிலும் சொல்லி தெளிவுபடுத்துறது அதுதான். எனக்கு படிக்க வசதி இல்லை, படிக்க வைக்க ஆள் இல்லை, அதனால் படிக்கலை. ஏன்னா ஒரு பையன் என்ன பண்ணிட்டான், ஒரு பாஸ்டர் இப்படி தான் சாட்சி சொல்கிறாரு, நான் 3ஆம் கிளாஸ் தான் படித்தேன். அவர் இன்றைக்கி ஆளுடைய ஊழியக்காரன் சொன்ன உடனே ஒரு பையன் 8வது போகிறோம் ஸ்கூலை விட்டு நின்ட்டான். அவங்க அம்மா சொல்கிறாங்க, டேய் ஸ்கூல் போடா படுறேன். ஏம்மா 3வது படிச்சு அவரே ஊழியம் செய்கிறாரு, நான் அவரை விட எக்ஸ்ட்ரா எத்தனை படிச்சுக்கிறேன், 5 படிச்சுக்கிறான்னு சொன்னான். அதனால எந்த சபையில் போனாலும் சொல்கிறது, நான் 10வது 2 தடவை ஃபெயிலானேன், படிக்க வசதி இல்லை. ஆமென். உங்களுக்கு வசதி இருக்குது, படிங்க. ஊழியத்துக்கு படிப்பு மிக அவசியமாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமாம். அதனால் ஊழியக்காரன் ஆகணும்னா படிப்பு அவசியம் இல்லைன்னு நினைக்காதீங்க. ஆனால் அப்படிப்பட்ட என்னை தான் கர்த்தர் இன்றைக்கு புத்தகங்கள் எழுதும்படியாய், கவிதைகள் எழுதும்படியாய், பல ஆவிக்குரிய ஒரு சபையில் நான் பைபிள் ஸ்டடி டீச்சராக இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இத்தனை கிருபைகளை கர்த்தர் ஒருத்தனுக்குள்ளே கொடுக்கறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அவருடைய அனாதி தீர்மானம், அவர் அழைத்த அழைப்பு, அவருடைய அன்பு ஒரு நாளும் மாறவே மாறாது. நான் சொல்கிறேன், என் குடும்பத்தை இன்றைக்கி மாற்றி வச்சிருக்கிற கடவுள். நாங்கள்லாம் உயிர் பிழைப்போம் நாங்கள் நம்பவே இல்லை.
அன்னைக்கு அப்பா விட்டுட்டு போனார். அப்பா இருந்திருந்தால் கூட இந்த ஸ்தானம் எனக்கு கிடைச்சிருக்காது. ஆனால் இவர் அப்பாவா இருந்ததுனால் வந்த ஸ்தானங்கள் பெருசு. ஆமேன்னு சொல்லுங்களேன். வந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் அதிகமாய் கொடுத்து. ஆமேன்னு சொல்லுங்க. சத்தமா சத்தமா கையை தட்டி, நல்லா கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா சொல்லுங்க. தேவனுக்கு உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒன்று தெரிஞ்சுங்க, உன்னதத்தில் மகிமை வந்தால் பூமியில் சமாதானம். மகிமை எங்கே செலுத்தணுமா? உன்னதத்தில் மகிமை செலுத்தினா பூமியில் உனக்கு சமாதானம் நிச்சயம். சொல்லுங்கள், பக்கத்தில் சொல்லுங்கள். கன்ஃபார்முங்க சமாதானம் சொல்லுங்கள். ஏம்மா நீங்கள்லாம் சொல்ல மாட்டீங்க, ஆன்னு பார்க்குறீங்க? சொல்லுங்கள், கன்ஃபார்மு சமாதானம் கன்ஃபார்ம் உனக்கு. அவருக்கு மகிமையை மாத்திரம் செலுத்துங்க. ஹல்லேலூயா. உண்மையிலே சொல்கிறேன், இன்றைக்கி இப்படியெல்லாம் கர்த்தர் நடத்துவார். நான் கிட்டத்தட்ட 150 பாடல்கிட்ட எழுதியிருக்கிறேன். இன்றைக்கி அநேக இடங்களில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியே போகிறேன். ஆனால் அதற்கு அது விருப்பம் இருக்காது. நிறைய இடம் போகிறதுக்கெல்லாம் விருப்பம் இருக்காது. நான் சர்ச்சை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நான் சதீஷ் பாஸ்டர் அவங்க இன்றைக்கி பாஸ்டருக்கு போயே ஆகணும் அப்படின்னு என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணி, இந்த ஒரு தரம் போங்க, நல்ல நட்பு, அது உங்களுக்கு அது நல்ல நட்பு கிடைக்கும், பாஸ்டர் ரொம்ப நல்ல பழகிற ஊழியக்காரன் சொன்னதுனால நான் இன்றைக்கி என் சபையில் ஒரு ஆளை போட்டுட்டு, சதீஷ் பாஸ்டர் அவரையே நீங்களே போய் பார்த்துக்க, நான் இங்கே போயிட்டு வரேன்னு சொல்லி, இதுதான் முதல் தரம் நான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி தனியாக வந்தது. வர ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்றைக்கி நான் சொல்கிறேன், கிறிஸ்து கொடுத்த மீட்பு, கிறிஸ்து கொடுத்த சந்திப்பு, கிறிஸ்து கொடுத்த ரட்சிப்பு இன்றைக்கு ஒருவனை இப்படி உயர்த்திருக்க கூடுமானால் உங்கள் வாழ்க்கை கூட அது நிச்சயம் உயர்த்தும். ஆமேன். எனக்கு 2 ஆண் பிள்ளைகள் உண்டு. 2 ஆண் பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் கீபோர்ட் பிளேயர், இன்னொருத்தன் பேடு வாசிப்பான், தபலை வாசிப்பான். 2 பேரும் தபலை வாசிப்பாங்க. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் நானே அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இன்றைக்கி அவங்களையும் கர்த்தர் பயன்படுத்திட்டு இருக்கார். ஆமேன். இன்றைக்கி என் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை கர்த்தர் கொடுத்து. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அவரை நம்புங்க. இயேசு உங்களை கைவிடுற தேவன் அல்ல. உன் தனிமையை போக்கி உனக்காக வழக்காடி, உனக்காக எந்த இடத்துல நியாயம் செய்யணுமோ நியாயம் செய்து உன்னை ஒரு அழகான தோட்டமாக உன் குடும்பத்தை மாற்றுற வரைக்கும் கர்த்தர் உறங்க மாட்டார். நான் நம்புகிறேன், நீங்கள் நம்புங்க. எத்தனை பேருக்கு இந்த சாட்சி பிரயோஜனமாக இருந்துச்சு? உண்மையிலே நீங்கள் இப்போ என் குடும்பத்தில் ட்ராவல் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கீங்க. ஆமாம், நீங்கள் திருப்பூரில் தான் இருக்கீங்க, ஆனால் பிள்ளைங்க போயிட்டு வந்துட்டீங்க. இப்போ ஆமாவா இல்லையா? என்ன தெரு தான் தெருல உனக்கு நான் கைப்பிடிச்சி கூப்பிட்டு போனேன், அவ்வளோதான். இப்போ நான் சொல்கிறேன், திருப்பூர்லேயே விட்டேன் உங்களை, அப்புறம் என்ன கேட்காதீங்க. ஏன் திருப்பூர்லேயே இருந்துருங்க. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுங்க, மகிமைப்படுத்துங்க. இந்த சின்ன சிறிய ஒருத்தரையும் அற்பமாக நினைக்காதீங்க. நான் இவங்கெல்லாம் பார்க்குறப்ப என்னையே பார்க்குறேன். இந்த மாதிரி தான் உட்காந்துட்டு ஒன்றும் தெரியாமல் உட்காந்துருந்தேன். உன் தலையெழுத்தை மாற்றுகிறவர், உன் தரத்தை கூட்டுகிறவர், உன் தனிமையை போக்குகிறவர், உன்னை தகுதிப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன். உண்மையாகவே இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை வரப்போகிறது. அந்த நாளுக்குள்ளாய் இந்த மீட்பின் செய்தி உங்களுக்கு வருகிறது, இந்த உயிருள்ள சாட்சி உங்களுக்கு வருகிறது. ஆமேன். நான் ஏதோ பொய்ய சொல்லி உங்களை ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறதுக்கு நான் விரும்பவே இல்லை. இதுக்கு ஆவியானவர்களுக்கான அனுமதி கொடுக்க போகிறதும் கிடையாது. ஆனால் ஒரு மனுஷனை, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி. ஆமேன். இன்றைக்கி என் சபையில் அத்தனை ரவுடிகளும் இன்றைக்கி என் சபையில் என்கிட்ட ஞானஸ்தானம் எடுத்து என் கீழே அடங்கியிருக்காங்க. ஆமேன். நம்புறீங்களா? அதை போன வருஷம் முடிவில், இந்த வருஷம் ஸ்டார்டிங் நினைக்கிறேன், திரும்ப எங்கள் வீட்டில் ஒரு பழைய பிரச்சனை, நாங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பிரச்சனை திரும்ப வந்துடுச்சு. வந்ததுனால எங்கள் அண்ணன் தம்பி எல்லார் மேலேயும் கேஸ் கொடுத்துட்டாங்க. ஒரு 5 பேரை ரிமாண்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு பொய்யான கேஸை கொடுத்துட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், ஸ்டேஷனில் போய் எனக்கு தெரிஞ்ச லாயர்ஸ்லாம் என் ஃப்ரெண்டுங்க, ஒரு 7 லாயர்ஸை கொண்டு போய் அந்த 5 ரிமாண்டு கேஸையும் உடைச்சேன். உடனே ஆப்போசிட் பார்ட்டி என் மேலே கோவப்பட்டு, இந்த பாஸ்டர் தான் தொல்லையாக இருக்கான் நமக்கு, இவனை தூக்கிட்டா இந்த குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போயிடும் சொல்லி எனக்கு 3 இடத்துல பணம் கொடுத்து என்னை கொலை செய்யும்படி கொடுத்துட்டாங்க. அவங்க நம்ம மேப் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எங்கள் பாஷையில் அங்கே புளியந்தப்பில் ரூட்டு கொடுத்தான்னு சொல்லுவாங்க. நான் எங்கே போகிறேன் ஏதோ வரேன்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்தாங்க. என்னை வெட்டுறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் என்னென்னா, கர்த்தர் எனக்கு துணையாக இருந்து என் சபை பிள்ளைங்கள்லாம் அவங்களாம் தெரிஞ்ச ஆளுங்க, அவங்ககிட்ட போயிட்டு எப்படா எங்கள் ஐயா வெட்ட வருவீங்கன்னு சொல்லி அவனுங்க கேட்டு, உங்கள் ஐயான்னு தெரியாதப்பா நான் மன்னிச்சிருன்னு சொல்லி வெட்ட வந்த அத்தனை பேர்கிட்டையும் காசை வாங்கிக்கின்னு வெட்ட சொன்னவங்களை அடிச்சு அனுப்பானுங்க. அவன்
நான் சண்டை போடலை, யுத்தம் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை. கிருபை. எனக்கு தெரிஞ்சதில் என்ன தெரியுமா? அழுவேன், ஆராதிப்பேன் ஆண்டவர் அதிகமாக, தனிமையில் அதிகமாக ஜெபிப்பேன். தனிமை கிடைச்சா போதும், உட்காந்து பைபிளை மணிக்கணக்காக படிப்பேன். இன்றைக்கி நான் சொல்கிறேன், இவ்வளோ புத்தகங்களை நான் எழுதுறதுக்கு படித்ததுக்கான காரணம், பைபிள் இல்லாமலே பிரசங்கம் பண்ணுறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இரவெல்லாம் வேதம் வாசிப்பேன், இரவெல்லாம் வேதம். வாலிப வயசில் வாசிப்பேன் பாருங்க. நைட்டு 10 மணிக்கு பைபிள் எடுத்து நான் 4 மணி வரைக்கும் வாசிச்சுட்டு இருப்பேன். அம்மாவே சொல்லுவாங்க, அப்பா படுப்பா, வச்சுட்டு படுப்பான்னுவாங்க. அப்படி வெறித்தனமாக வேதத்தை வாசித்து, அப்போ ஆவியானவர் சொன்னால், உன்னை பிரசங்கிக்கிற ஊழியத்துக்கு நான் அழைச்சிருக்கிறேன். என்ன சொன்னார்? எந்த ஊழியத்துக்கு அழைச்சேன்? அப்போ நான் சொன்னேன், என்னை பிரசங்கிக்கிற ஊழியத்துக்கு அழைச்சது உண்மையான, நான் எந்த பைபிள் காலேஜும் போக மாட்டேன், எனக்கு நீங்கள் சொல்லி தரணும்னு சொன்னேன். நான் அவர்கிட்ட வச்ச ட்விஸ்ட், நீங்கள்லாம் அப்படி சொல்லக்கூடாதாமே. நான் எந்த பைபிள் காலேஜும் யாரையும் டவுட் கேட்க மாட்டேன், எனக்கு நீங்கள் சொல்லி தரணும்னு சொன்னேன். அன்னைக்கு ஆவியானவர் சொல்லி கொடுத்தார். இன்று வரையிலும் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு தெளிவான நீரோடைக்குள்ளே தெளிவான சத்தியங்களை பிரசங்கிப்பதற்கு, அநேகருக்கு ஆலோசனை சொல்வதற்கு கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னு சொன்னால், என்னை உயர்த்தின கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். என்னை உயர்த்தின கர்த்தர் இங்கே உட்கார்ந்துருக்கிற அத்தனை பிள்ளைகளை உயர்த்துவதற்கு கர்த்தர் ஆயத்தம். இந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆமென். நம்ம எல்லோரும் எழுந்து இந்த சின்ன பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தருடைய அபிஷேகம் அவங்க மேலே இறங்கும்படியாய், கர்த்தர் அவர்களை தொடும்படியாய் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். பிள்ளைங்கள்லாம் முன்னாடி வந்துடுங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாம் முன்னாடி வாங்க, சிலங்களாம் வாங்க வாங்க, சேர்ஸ் எல்லாம் ஓரம் எடுத்து வச்சு நீங்கள்லாம் முன்னாடி வந்துடுங்க. இன்னைக்கு ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு, இந்த கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியில் வந்த பிள்ளைகள் மேலே தெய்வீக பிரசன்னம் இறங்க வேண்டும். ஆண்டுடைய அபிஷேகம் இவர்கள் மேல் தொடரும். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. மகிமை, உங்க மகிமை எங்கள் மத்தியில் தங்கியிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரங்கள். எல்லா கணக்கு மக்கள் செலுத்துறம்பா. இந்த ஊழியத்தை பாசமா பிள்ளைகளை, சபையை ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிங்கப்பா. வரப்போகிற நியூ இயர் கிறிஸ்மஸ் சர்வீஸில் கர்த்தருடைய கரம் வந்து இன்னும் அநேக ஆத்துமாக்களால் நிரப்பி இதற்கான ஒரு சொந்த இடத்தை கர்த்தர் கொடுத்து, ஆண்டவரே அந்த இடத்துல திரும்ப அடியேன் வந்து பிரசங்கிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஒரு புது இடத்தை நாங்கள் பார்க்கிறோம், அதை சுதந்தரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். என் மகிமை விளங்கட்டும். இந்த வருகை வருடங்கள் உறவை நீடித்திருக்க பண்ணும். திருநாமத்தை உயர்த்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.